வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் தெரியுமா? சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கீறிக்கோங்க. 1 கிலோ கறி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை இதெல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு பக்கத்தில் போகலாம். சட்டியை வச்சோடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள் இது போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் காரப்பொடி, தனியா பொடி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி வச்சதை இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கிரேவி வர மாதிரி நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கிரேவி வர மாதிரி நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கன் கறி அதில் ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த சிக்கன் கறியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம கிரேவி செய்ய போகிறனால கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஊற்றிக்கிற போகிறேன். அந்த மசாலாவில் சேர்கிற தண்ணி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து கிளறிக்கலாம். கொஞ்சமாக தான் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். கிரேவினால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே நம்ம கழுவி வச்சிருந்த சிக்கன் கறியிலே அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஆனால் சிக்கன் கிரேவி செய்யும்போது அடுப்பு பக்கத்துலேயே இருக்கணும். எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. ஏன்னா அடி பிடிச்சிரும். ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவி வந்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க, கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடும் எல்லாத்துக்குமே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் திருநாள் வாழ்த்துக்கள். பாய்.